வணக்கம் நண்பர்களே. கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். இந்த திரைப்படத்துல முழுக்க ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒரு வன்மையாக விமர்சித்திருக்காரு திரு ரஞ்சித் அவர்கள். ஏன் இப்படி கொலவெறினா, தொடர்ச்சியாக இவர்கள் மட்டும்தான் இந்த தவறை செய்வார்கள், ஏன்னா உயர்ந்த சாதியினர் அந்த தவறெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இந்த படத்துல அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதோடு மட்டுமில்லாம கவுண்டம்பாளையம் என்பது இந்த முழுக்க கொங்கு அந்த மக்களுடைய மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்ட கதையாக இருக்கிறது. பட்டியலின மக்கள் இப்படிதான் தவறு செய்வார்கள், அவர்கள் இன்னும் ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருக்கிறார்கள் என்பது இதுல காட்சிப்படுத்தியிருக்காரு திரு ரஞ்சித் அவர்களே. அவர்கள் அனைவரும் டாக்டர்ஸ், இன்ஜினியர், இப்படி உயர்ந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இது உங்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சாதி வெறி கொண்ட பழைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க, அந்த வரிசையில இணைந்திருக்காரு திரு ரஞ்சித் அவர்கள். அனைவரும் அவரவர் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் முன்னேற்றும் ஒரு சமுதாயமாக பட்டியலின மக்கள் மாறி வருகிறார்கள். அது பொறுக்க முடியாத இந்த ரஞ்சித், இந்த கூட்டம் சிலர் இப்படி ஒரு தவறான ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சாதி வெறி எப்படி முளைத்திருக்கிறது என்பது இது ஒரு சாதி அரசியலை மையப்படுத்தி தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாடக காதல் என்ற அந்த சொற்களை வடிவமைத்தவர் அரசியலுக்காக தான் அந்த சொல் கையாளப்பட்டது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா மாட்டுக்கறி உண்பவர்கள் தான் இது போன்ற தவறுகள்லாம் செய்வார்கள். அடா என்னடா நான் சொல்றது, இவனெல்லாம் நான் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. ஏன்னா மாட்டுக்கறி ஒரு உணவு என்பது அனைவருக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, அனைவரும் அதுதான் சாப்பிட்றாங்க. இங்க மாட்டுக்கறி உண்பவர்கள் தான் இந்த தவறு செய்வார்கள், ஏன்னா ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் தவறு செய்யலையா? அனைத்து சமுதாய மக்களிடத்திலையும் அக்யூஸ்ட் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆனா அதையெல்லாம் மறைத்து விட்டு திரு ரஞ்சித் பட்டியலின மக்கள் மீது ஏன் அந்த வன்மம், அப்படி காட்சிப்படுத்துவது ஏன், என்ன செய்ய போகிறீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சோசியல் மீடியாவில் பலரும் எதிர்ப்ப தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். ஏன்னா ஓசிகா என்ற வார்த்தையும் அவரு இந்த படத்துல சொல்லியிருக்காரு. அது முழுக்க விசிகாவை பற்றி தான் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காரு. பல படம் இப்படிலாம் பார்த்துருக்கு. ஏன்னா விசிகா இது இப்பதான் பல விமர்சனத்தை பார்த்துதான் மாநில கட்சியாக அங்கீகாரம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வளர்வதற்கு விசிகாவை பட்டியலின மக்களை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை அனைவரும் அறிவார்கள். பல பேர் மாட்டு இறைச்சி பற்றி பேசுவார்கள், அதை ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்குவார்கள். அப்போது அவர்களுடைய கவனம் ஊடக வெளிச்சத்திற்கு வரும். அந்த அடிப்படையில் தான் ரஞ்சித் அவர்கள் பட்டியலின மக்கள் மீது சீண்டி இருக்காரு. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பர்சனல் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, இது நாகரிகரி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேற வழி இல்லாம தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அவரே மாற்று சமூகத்தினர் ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணி திரும்ப இன்னொரு பெண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் பல இடத்துல இருக்கு. ஆனாலும் ஏன் அவர் தொடர்ச்சியாக இந்த நாடக காதல் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பிம்பம் ஏற்படும். இந்த படத்திற்கு யார்கிட்ட இருந்து காசு வாங்கினவரோ அது தெரியவில்லை. ஆனா சாதி வெறிய முழுக்க இந்த படத்துல காட்டியிருக்காரு. தொடர்ச்சியாக இது போன்ற படங்கள் வருவது ஜனநாயகத்திற்கு கேடு. ரஞ்சித் ஜாதி படம் எடுக்கலையா, அதை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டீங்கன்னா, அவருடைய சமுதாயம் வளர்ச்சி அடைந்து விட்டது, ஏன் இன்னும் அந்த வறுமையிலே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. உரிமைக்காக அவர் பேசுறாரு. அதுபோல உங்களுடைய சமுதாயத்தை பற்றி நீ உரிமைக்காக பதிவு பண்ணியிருக்கலாம் அந்த படத்துல. ஆனா அதை விட்டுவிட்டு மாட்டுக்கறி உண்பவர்கள் தான் அக்யூஸ்ட். அதுபோல வட சென்னையில இருக்கிறவங்க எல்லாமே அக்யூஸ்ட் நம்ம சொல்ல முடியுமா? எவன் தவறு செய்தாலும் அது மேலதான் சட்டம் பாயும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். யார் மேலேயும் பொய் கேஸ்லாம் அப்படி போற்ற முடியாது. சில வக்கிர புத்தி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், அது மறுக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது போன்ற காவல்துறைக்கு பாடம் எடுக்க வேண்டும். அரசு முறையாக ஒரு முகாம் நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பட்டியலின மக்கள் தான்
அனைவரும் தவறு செய்கிறார்கள், அவர்கள்தான் நாடக காதல் ஏற்படுத்துகிறார்கள் திட்டம் போட்டு என்று ஒரு சொல்வது எந்த விதத்தில் ஏற்க முடியாத ஒன்று. அனைத்து மக்களும் பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள், ஆனா இந்த மக்கள் மட்டும்தான் பிரச்சனை செய்கிறார்கள், ஒரு நாடக காதல் ஏற்படுத்துகிறார்கள் என்பது அப்படிலாம் கிடையாது. நீங்க யாரை தெரியுமா அசிங்கப்படுத்துறீங்க? பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா 18 வயசு பெண்கள் அவர்கள் தன்னைத்தானே சுய முடிவு எடுக்கக்கூடிய உரிமை உள்ளது. ஆனா மாற்று சமூகத்தின இளைஞரை மாற்று சமூக பெண்கள் காதலித்து மேரேஜ் கொண்டு நல்லபடியா தான் இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல சாதி அந்த ஆதிக்கம் ஏற்படுத்தி அவர்களை கொலை செய்ய அந்த ஆணவ படுகொலை ஏற்படுத்தி நடந்துகிட்டு தான் வருது. அதற்கு தமிழ்நாடு அரசு பல இடத்துல பல திட்டங்கள் போடுது, அது தடுக்கும் முறைகளை கையாள்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றது? ஒவ்வொரு காவல்துறையும் ஒரு வீட்டிற்கு போட முடியும். அவனே திருந்த வேண்டாம், சாதி வேண்டாம், அனைவரும் அவரவர் திறமையால முயற்சியால டெவலப் ஆகுறாங்க. அனைத்து துறையிலும் பட்டியலின மக்கள் மிக ஒரு ஆளுமையாக ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று தெரிய வேண்டும். ஆனா இதையெல்லாம் பொறுக்காம திரு ரஞ்சித் அவர்கள், அந்த ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் இவர்கள்லாம் மீது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் நானும் இப்படி ஒரு படம் எடுப்பேன்னு சொல்றாரு. இந்த படம் வெற்றி பெறுமா? மக்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பார்ப்போம் படம் என்ன வெற்றி பெறுகிறதா இல்லையா, இல்ல சாதி பற்றாளர்கள் இந்த படத்தை பார்ப்பார்கள், ஒரு முற்போக்கு சிந்தனவாதிகள் இந்த படத்தை பார்க்க மாட்டார்கள். இதுதான் தன்னுடைய கருத்தாக இருக்கிறது. ரஞ்சித் அவர்கள் உரிமைக்காக போராடி படம் எடுக்கிறாரு, அவருடைய உரிமையை சொல்றாரு. ஆனா இந்த ரஞ்சித் சாதி திணிப்பை காட்டியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது வன்மத்தை ஏற்படுத்தியிருக்கார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு நம்ம சொல்றேன், நாய்கள் குறைப்பதினால் பயணங்கள் நீண்டுவதில்லை. யார் சொன்னது? டாக்டர் அம்பேத்கர், புரட்சியாளர். அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம், எந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தையும் எதிர்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.